ஹாய் ஹலோ வெல்கம் டு விஷ்ணுமதி சமையல். இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்டேட்ஸை உடனடி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சிமிலி ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டில் நிறைய டைம் இந்த ஸ்நாக்ஸ் தான் செஞ்சு தருவாங்க. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி. நம்ம பாட்டி காலத்துலலாம் இந்த ஸ்நாக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராகி மாவை வரட்டி மாதிரி தட்டி அதுக்கப்புறம் அதை உரலில் போட்டு இடித்து செய்வாங்க. ஆனால் இப்போல்லாம் நம்ம ஈஸியாக இதை மிக்ஸி ஜார்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 250 கிராம் வேர்க்கடலையை நல்லா வறுத்து பொக்கெல்லாம் மேலே இருக்கிறத எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கோர்ஸ் அரைச்சி எடுத்துக்கணும். நைஸெல்லாம் இதை அரைக்கக்கூடாது. நம்ம வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு அதுவும் கோர்ஸாக நம்ம அரைச்சாதான் நம்ம சாப்பிடும் போது நமக்கு அந்த வேர்க்கடலை மட்டும் தனியாக கடிப்படும், நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா இந்த அளவுக்கு வறுபட்ட பிறகு இதை தனியாக ஆற வச்சிட்றேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 250 கிராம் ராகி மாவை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மாவில் எல்லா இடத்துலையும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை தண்ணியே சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கட்டி நமக்கு சுத்தமாக இருக்கக்கூடாது. மாவில் அந்த ஈரப்பதம் நமக்கு இருக்கணும். பார்க்கும் போதே தெரியுது பாருங்கள். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிடுறேன். அப்போ தான் நமக்கு கட்டி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து செய்கிறனால நம்ம உருண்டை பிடிச்சிட்டு சாப்பிடும் போது நமக்கு நாக்கில் வச்சா நல்லா கரையிற மாதிரி இருக்கும், கட்டியாக இருக்காது. நல்லா அரைச்சி எடுத்த ராகி மாவை இப்போ ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு க்ளீனான கிளாத்தில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ துணியில் போட்டு வச்சு அந்த மாவை இட்லி பாத்திரத்தில் வச்சிடுறேன். இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு நல்லா பூ போல் வெந்து வரணும். நமக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை நான் வேக வச்சு எடுக்கிறேன். வறுத்த வேர்க்கடலையை பொக்கெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கோர்ஸாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கோர்ஸாக அரைச்சா போதும். அடுத்தது உங்களுக்கு ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு வெல்லத்தை நல்லா தூளாக இடித்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிடணும். நான் ஒரு 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். எக்ஸஸாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சி எடுத்திருக்கேன். ராகி மாவும் பாருங்கள் நல்லா பூ போல் வெந்துருச்சு. நமக்கு ராகி மாவு கொஞ்சம் சூடு ஆறின பிறகு இப்போ மிக்ஸி ஜாரில் இனிப்புக்கு தேவையான அளவு தூளாக்கின வெல்லம், கோர்ஸாக அரைச்ச வேர்க்கடலை, வேக வச்ச ராகி மாவு ஆட் பண்ணி லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் இதை நம்ம ஃபைனாக அரைக்கக்கூடாது. ஜஸ்ட்டு உருண்டை பிடிக்கிறதுக்கு 3 இன்க்ரீடியண்ட்டை ஒன்றா சேரணுன்றதுக்காக தான் நம்ம இதை அரைச்சி எடுக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை வேணுங்கிற சைஸில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கிட்டா ரொம்பவே ஹெல்த்தியான சிமிலி உருண்டை ரெடி. குழந்தைங்களுக்கெல்லாம் இதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் இது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேணுங்கிற சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக நம்ம 3 இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும், ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் விஷ்ணுமதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி பல வீடியோஸ் பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.